myself Ramarajan. I am a finance candidate. அரவிந்த் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க. என்ன கம்பெனியில் வேக்கண்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லி என்னோட வில்லிங்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஜேடி எனக்கு ஷேர் பண்ணார் என்ன மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்றத. ஒன்ஸ் கிளைண்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ ஷெடியூலுக்காக கேண்டிடேட் வில்லிங்னஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு டேட் சொல்லியிருந்தோம். அது கிளைண்ட்டுக்கிட்ட பேசிட்டு ஸோ அந்த டேட் கன்வீனியண்ட்டாக இன்டர்வியூ ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ நடந்தது. ஸோ ஒன்ஸ் இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆன உடனே ஃபீட்பேக் கேட்டாங்க எப்படி இருந்ததுன்னு. நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் டேட் அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக கால் பண்ணி அவங்க டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ வர முடியும்னு கேட்டாங்க. எனக்கு நோட்டீஸ் பீரியட் 19 டேஸ்ன்றதுனால 90 டேஸ்க்கு அப்புறம் தான் வர முடியும்னு சொன்னேன். பட் இப்போ வரைக்கும் 90 டேஸ் வரைக்குமே அவங்க டச்சில் தான் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எப்போ ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ராம்சூலோட கன்சல்டன்ட் ஸோ எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. கேண்டிடேட் என்ன டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக ரெட்டிஃபை பண்ணாங்க. ஸோ என்னோட கன்வீனியன்ட் டைமில் அவங்க கால் அட்டன் பண்ணி பேசினாங்க. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி டு கன்சல்டன்ட்.